தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, தமிழில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சேலத்தில் பரப்புரை விஜய் பண்ண போகிறாரு. அதுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கு என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்திருக்கு இது வரைக்கும், சேலம் மாநகராட்சி கமிஷனர்லேருந்து என்ன கிடைச்சிருக்கு, என்ன தகவல்லாம் வந்திருக்கு. சேலத்துடைய மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர் ஒரு மனு கொடுத்துருக்காரு. அது என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? இந்த கரூர் சம்பவத்திலேருந்து ஒரு சில மாதங்களே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் போய் நிதி உதவி மகாபலிபுரத்தில் கொடுத்தாரு எல்லா பாதிக்கப்பட்டவங்கள. அப்போது ஒரு சில பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த அமௌண்ட்டை ரிட்டன் அனுப்பிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய நியூஸஸ் பார்த்தோம். எல்லா பிஜேபிலேருந்து எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஆறுதலை சொன்னாங்க. ஒரு சில கட்சிகள் விஜய்க்கு எதிராகவும் பேசுனாங்க. அதெல்லாம் நிறைய நடந்தது. இப்போ சேலம் அப்படின்னாலே விஜய் பரப்புரை மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னு எல்லாருடைய அந்த நியூஸு ட்ரெண்டிங் எல்லாமே அங்கே தான் போகும். ஏன்னா கரூரில் அந்த 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமாவே பெரிய அளவில் விஜய் பேசப்பட்டு வந்தார். இப்போது திருப்பி ஒரு சில மாதங்கள் 4 வாரங்களுக்கு மேலே ஆகும். திருப்பியும் பரப்புரை மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னாலே சேலம் அப்படின்னாலே இப்போ எத்தனை பேர் உயிர் போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜலதோஷம். இந்த வாட்டி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பாதுகாப்பு படைன்னு இருக்கும். அது முன்னாடி இல்லை தாவேக்காக்கு. ஆனால் இப்போ ஒரு அந்த ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர்கள் அந்த மாதிரி அவங்கள வச்சு நிறைய அந்த பாதுகாப்பு படை ஈடுபட்டு வராங்க. இறுதிக்கட்டத்தில் நெருங்கிருச்சு. ஓகேவா? அதனால ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலத்துடைய மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் மனு கொடுக்குறாரு. ஓகேவா? சேலம் மாநகராட்சி கமிஷனர்கிட்ட. அப்போ அவங்க தரப்புலேருந்து ஒரு 3 இடம் கேட்குறாங்க. ஓகேவா? தாவேகா சார்பில் அந்த 3 இடத்துல எதுவும் பாதிப்பு இல்லாத இடமா தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது அந்த காவல்துறை சார்பாக அவங்கள்ட்டேருந்து ரிட்டன் அந்த மனு இவ்வளோத்தையும் படித்து பார்த்துட்டு என்னென்ன கோரிக்கை வச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு திருவண்ணாமலையில் நிறைய கூட்டங்கள் வரும். அப்போது நாங்கள் அங்கே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய போலீஸ் எல்லாம் கமெண்டர்ஸ் எல்லாம் அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது அப்படின்னு கட்டன்டேட்டாக சொல்லிட்டாங்க. அப்படி கட்டன்டேட்டாக சொல்லும் பொழுது போலீஸ் மேலே உங்களுக்கு வேகம் வரும். என்னடா இவங்க தாவேக்காக மட்டும் அனுமதி கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா இப்போ அவங்க கொடுத்து காவல் காவலர்கள்லாம் கம்மியாக இருந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அது ஒரு போலீஸுக்கு மேலே திமுக மேலேயும் ஒரு இது வரும், பழி மாரி வந்துடும், காவல்துறை மாரியும். அவங்க கட்டன்டேட்டாக சொல்லிட்டாங்க டிசம்பர் 4 கார்த்திகை தீபம். அதனால் திருவண்ணாமலையில் நிறைய பேர் போவாங்க. அதனால் காவல்துறை காவலர்கள் கம்மியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவல்துறை தரப்புலேருந்து இன்னும் நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லலை, எத்தனை கார் வரும், எத்தனை பேர் வருவதற்கான அனுமதி நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் 3 இடத்த தேர்ந்தெடுத்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறை சார்பில் ரிட்டன் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இதுக்கப்புறம் தாவேகா அந்த புசி ஆனந்தும் விஜய் 2 பேரும் கலந்து ஆலோசனை பேத்து 2 பேர் சேர்ந்து டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம். ஓகே, அந்த நாளில் கேட்குறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் பாபர் மசூதி இடிப்பு தினாலே எவ்வளோ பெரிய இதுன்னு. அன்னைக்கு கேட்கும்பொழுது அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஓகே, அந்த தேதியில் வைக்கலான்னு. பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகேவா? விஜய் இப்போ சேலத்தில் பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு படை தாவேகா சார்பில் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க விரைவில் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அனுமதி. ஏன்னா இப்போ அனுமதி கொடுக்கல அப்படின்னா அந்த ஓட்டு வங்கி எல்லாமே விஜய்க்கு ஆல்ரெடி இருக்குது. அப்படியெல்லாம் திமுகலேருந்து ஷேர் ஆக வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒரு சில பண்டிகைகளை கொஞ்சம் டிசம்பர் 4க்கு அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது அனுமதி. அது எந்தெந்த இடம் அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.